ஹாய், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளிக்ஸ் ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் சீரம் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனா ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும், ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது அண்ட் ஸ்கேல்ப் ஹெல்த்தையும் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், பீ ப்ரோட்டீன் அண்ட் பயோட்டின் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த சீரம் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ்மெரி ஆயில் வந்திருக்கு. இதை வந்து ட்ரெடிஷ்னலி வந்து அதிகமாக வந்து ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து 3% வந்து ரெடின்சில் வந்திருக்கு. இது வந்து பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் டென்சிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் ஹேர் திக்னஸ்மே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க இந்த ரெடின்சில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஆனகைன் வந்து இருக்குது. இதை வந்து 4% வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவரால் வந்து ஹேரோட க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஹேர் ரூட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருந்தால், தின்னிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ ரெகுலராக இந்த சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது மெயினாக வந்து ஹேர் டென்சிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சீரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெகுலராகவே இந்த சீரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த சீரம் வந்து யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஸ்கேல்ப் டைப்ஸ் இருக்கவங்களுமே மென் அண்ட் உமன் 2 பேருமே இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து நிறைய பேருக்கு முடியல வந்து வெடிப்பு இருக்கும், அப்புறம் டேமேஜ்டு ஹேர், பிரேக்கேஜஸ் இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து டேமேஜ் ஆகாமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குமே இந்த சீரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஹேர் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாக வந்து முடியெல்லாம் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கும் இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டே வரும்போது நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்கேல்போட ஹெல்த்தையுமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து இருக்க இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுல சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஹேர் திக்னஸ்மே வந்து கொடுக்கும் அண்ட் டென்சிட்டியுமே நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அப்ளை பண்ணதுமே சீக்கிரமாகவே அந்த அப்சர்வ் ஆயிரும், க்ரீஸியாக அந்த மாதிரி இருக்கா. நீங்கள் டெய்லியுமே இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்ததாக இந்த சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதாவது மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஸ்கேல்பில் இருக்க டர்ட்ஸ் ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், நீங்கள் அது வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக வந்து சீரம் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு அதுவே வந்து ஸ்கேல்ப் வந்து ஒரு பேரியர் மாதிரி வந்து இருக்கனால எஃபெக்டிவாக வந்து சீரம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து சீரம் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வந்து மசாஜ் மாதிரி வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கனாலே போதும். அண்ட் இமீடியட்டாக இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணதுமே நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம். மெயினாக வந்து நைட் ரொட்டீனில் இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிங்க ஓவர் நைட் வந்து உங்கள் ஸ்கேல்பில் வந்து நல்லாவே பெனட்ரேட் ஆகிட்டு நல்லாவே இந்த எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். அட்லீஸ்ட் 3 to 4 hours இந்த சீரம் வந்து உங்கள் ஸ்கேல்பில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து விட்டுறணும். அப்புறம் வந்து இந்த சீரம் வந்து நீங்கள் டெய்லி வந்து அப்ளை பண்ணது வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் ஸ்கேல்போட டைப் இல்லைனா ஹேர் டைப்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ரீஸியாக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் 2 to 3 days ஒன்ஸ் கூட இந்த சீரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் ரிசல்ட் வந்து இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 8 to 12 weeks அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த சீரம் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். அதே டைம் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மைல்டு ஷாம்பு இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து நல்லாவே கொடுக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் 30 ml இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறைய வெப்சைட்டில் வந்துருக்கு. 664க்கு வந்து அமேசானில் இருக்குது 30 ml. அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரெகுலராக இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க ஹேர் டென்சிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மி பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் வந்து கொடுக்குது. அண்ட் டெர்மட்டாலஜி டெஸ்டட் சீரம் தான் இது. வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.